கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் கண்களை முடி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நேர்ந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே கூட எங்களோடு பேசும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீ நடத்துவீராக. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எடுத்து வாசிப்போம். வேதாகமத்தை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிப்போம். 26:3-4 ஏசாயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம என்னைக்கோ நாளை என்ன பண்ணியிருப்போம்? ஆமாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்று முன்பாக தான் அப்போ என்ன பண்ணுவோம்? அவரை தான் எல்லாத்தையும் சார்ந்திருப்போம், நம்பியிருப்போம். ஆனால் அது நாட்கள் ஆக ஆக என்ன பண்ணுவோம்? அப்படியே கொஞ்சம் தாழ்ந்து போய் என்ன பண்ணுவோம்? அப்படியே நம்பிக்கையில் அப்படியே என்ன பண்ணுவோம்? தளர்ந்து போயிருப்போம். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் எந்தெந்த பொருள் மேலும் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை உங்களை என்ன பண்ணுவோம்? ஆனால் ஏமாற்றும். ஆனால் உன் நம்பிக்கைக்குரியவர் ஆமே ஒரே தேவன், நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை நேசிக்கிறவர், என்றென்னைக்கு மாறாதவர். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அது பிரகாசிக்கும். பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைத்த பொழுதுதான் நான் இன்றைக்கு உங்கள் முன்பாக உயிரோடு கூட இருந்து இந்த ஆண்டவர் வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தை உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை எதெல்லாம் வச்சு நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. ஆமே, நம்முடைய சரீரத்து மேலேயோ, நம்முடைய பணத்து மேலேயோ, நம்முடைய சொந்த பந்தம் மேலேயோ, நம்முடைய பிள்ளைகள் மேலே இல்லைங்க. உங்கள் நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை என்ன பண்ணுதுங்க? ஒரு நாளும் அது வீண் போகாது. என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். சோதரன் யோபு பக்தன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரை அவன் என்னைக்கோ நம்மளை எப்போதுமே நம்பியிருந்தான் யோபு. நிச்சயமாக என் நிலைமை என்ன நிலைமை போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்னை மறுபடியும் என் தலையை நிமிர பண்ணுவார் என்று முழு நிச்சயத்தோடு கூட என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே என்ன பண்ணுவேன்? நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு உண்மையுள்ள மனுஷன். அவன் உண்மையான பக்தன். ஆண்டவர் மேலே உயிராக இருந்தவன் சொல்கிறான், என்னை கொன்று போட்டாலும் இயேசு மேலே என்ன பண்ணுவேன்? நான் நம்பிக்கையாக இருப்பேன். உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள். நீங்கள் ஒரு முழுமை நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கே அதிசயத்தை நடக்குது நீங்கள் பார்ப்பீர்கள் பிள்ளைகளை. அது மாத்திரமல்ல, எரேமியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அதில் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அருமையான பிள்ளை வாசிப்போமா? எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறவர் காணாமல் இலையை பச்சையாயிருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கை நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது எப்படிங்க? நீங்கள் எப்படியே தண்ணியோட வரும்போது நல்ல ஒரு மரமாக, ஒரு செழிப்பாக, அந்த செழிப்பை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு எழுதப்பட்டிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேலே உங்கள் முழு நம்பிக்கையை ஆமே வைத்து பாருங்கள். அறவுற நம்பிக்கை இல்லை, எப்போ வச்ச நம்பிக்கை இல்லை. ரட்சிக்கப்பட்ட பொழுதுலோ, ஒருவரை ஞானஸ்நானம் நடத்த பொழுதுலோ, ஒரு எப்பவுமே இல்லை. எப்போதுமே நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை துளிரோடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழகாக சொல்லு. கர்த்தர் நம்பிக்கையாக மனுஷன் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் உரமாக என்ன பண்ணுறான்? ஆமாம், வேறுகளை விடுகிறது. ஆமாம், நீங்கள் ஆண்டவன் நம்பிக்கையும் பொழுது உங்கள் என்ன பண்ணும்? உங்கள் வாழ்க்கை வேரூன்றப்படும். பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேரூன்றப்படும். உங்கள் தொழில் வேரூன்றப்படும். உங்கள் ஊழியங்கள் வேரூன்றப்படும். நீதிமான் வேறு கனி கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்ல வேறு தர மரமாக, ஒரு ஆலமரமாக, கர்த்தருக்காக கனி கொடுக்கிற மரமாக நீங்கள் வளருவீங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது அவர் மேலே எப்போதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்றென்றைக்கு நம்பிக்கை வேண்டும். அதான் ஏசாயா சொல்கிறாரு, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆண்டு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை மேலே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. ஒருவேளை
இந்த இயேசுவின் யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த செய்தி வழியாக இயேசு உங்களை தொடுகிறார், உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை நிச்சயமாக செய்வார். எதாவது நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க, இந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்க. அவருடைய வார்த்தைக்கு என்றைக்குமே வல்லமை உண்டு. இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். இந்த வார்த்தை நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக நீங்கள் செழிப்பீர்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் பிள்ளைகள் நம்பிக்கை ஆண்டவரே சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக கர்த்தாவே நம்பிக்கை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தவன் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவனை காப்பான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, சாத்தான் வைக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி இந்த பிள்ளைகளை, குடும்பத்தை, இந்த ஊழியத்தை கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. பொறாமையின் கண்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.